மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் சபாநாயகர் தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று காலை 11 மணியளவில் நடைபெறவுள்ளது. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கடந்த முறை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா மீண்டும் போட்டியிடுகிறார். இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் உறுப்பினர் கொடிக்குனில் சுரேஷ் களமிறக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலத்தின் மாவேலிக்கரை தொகுதியின் எம்பியான அவர் 8வது முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் தொடர்பாக என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நேற்றிரவு தனித்தனியே ஆலோசனை நடத்தினர். மக்களவையில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழலில் சபாநாயகர் தேர்தல் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிகள் சபாநாயகர் பதவியை பெற கடைசி வரை போராடினர். எனினும் பாஜக மறுப்பு தெரிவித்ததால் காங்கிரசுடன் நேருக்கு நேர் போட்டி எழுந்துள்ளது. இதனையொட்டி இன்று எம்பிக்கள் அனைவரும் கட்டாயம் அவைக்கு வர வேண்டும் என பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற மரபை பாஜக மீறியதாக விமர்சனம் எழுந்தது. இதனால் சபாநாயகர் தேர்தலில் ஒருமித்த கருத்து எட்டப்படாமல் போட்டி உருவாகியுள்ளது. இந்திய வரலாற்றில் 1952, 1976 ஆண்டுகளைத் தொடர்ந்து 3வது முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.